ஓகே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செஷனில் டொமைன் நேம் ப்ளஸ் ஹோஸ்டிங். டொமைன் நேம்னா என்ன, ஹோஸ்டிங்லாம் என்ன, எந்த மாதிரி ஹோஸ்டிங்கை நம்மளோட வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம், அந்த வெப்சைட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் தான் இங்கே பார்க்க போகிறோம். டொமைன் நேம் ஹோஸ்டிங் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த செஷனை வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் அடுத்த செஷனுக்கு அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டொமைன் நேம் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ், அதாவது வெப்சைட் அட்ரஸ். சரிங்களா? இந்த வெப்சைட் அட்ரஸ் அப்படின்றது உலகத்தில் ஒருத்தவங்க மட்டும்தான் ஒரு நேம் வச்சுருக்க முடியும். சரிங்களா? இன்னொருத்தவங்க, அதாவது அட்ரஸ் மாதிரி தான், ஒரு ஏரியாவில் ஒரு தெரு, ஒரு வீட்டு நம்பர், அது யூனிக்காக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அட்ரஸ் உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்காது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போது இங்கே நான் சாம்பிளுக்காக, அதாவது இப்போது நம்மளோட டுட்டோரியலுக்காக yournature.in அப்படின்ற ஒரு டொமைன் நேமை புக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த டொமைன் நேம் மட்டும் வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே yournature.in அப்படின்ற டொமைன் நேம் இப்போ நான் டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இதை ஹோஸ்டிங்கரில் புக் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி வருது. ஆனால் சைட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஸோ இப்போ நான் ஹோஸ்டிங் புக் பண்ணால் மட்டும்தான் இந்த சைட், அதாவது இந்த இடத்துல நான் இன்ஃபர்மேஷன் போட முடியும். ஸோ இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ். அந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணணும், ஃபீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் பேக்கேஜ் தேவை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற மெமரி ஸ்பேஸ் மாதிரி, அப்படி ஒரு ஸ்பேஸை வாங்கினா மட்டும்தான் உங்கள் டொமைன் நேமில் இருக்கிற அதாவது உங்கள் டொமைன் நேமை டைப் பண்ணி அது மூலமாக நீங்கள் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டொமைன் நேம் அது நீங்கள் தனியாக வாங்கணும், அதே மாதிரி ஹோஸ்டிங் ஸ்பேஸ் இது தனியாக வாங்கணும். ஸோ ஹோஸ்டிங் ஸ்பேஸ்க்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கர் தான். சரிங்களா? இப்போ இந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், hostinger.in, இந்தியாவுக்கு hostinger.in போனீங்கன்னா இது வரும். இங்கே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். ப்ரீமியம் பேக்கேஜ், பிஸ்னஸ் பேக்கேஜ், க்ளவுட் ஸ்டார்ட் அப், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன். info.in/hosting டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்குக்கு வரும். உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஹோஸ்டிங்கருக்கு டைரெக்டாக போனீங்கன்னா இங்கே இருக்கிற பிளான்ஸை விட இங்கே அடிஷ்னல் பிளான்ஸ்லாம் இருக்கும். சிங்கிள் வெப்சைட், ப்ரீமியம் வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட் இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலி 7% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி இவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட் அடிஷ்னலாக கிடைக்கும் இந்த இன்ஃபோடாட்ஸ் மூலமாக வரும்போது. ஸோ நீங்கள் ஹோஸ்டிங் புக் பண்ணும்பொழுது info.in/hosting அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஹோஸ்டிங்கில் என்னென்னன்றது, இந்த ஹோஸ்டிங்கர் ப்ரொவைட் பண்ணுற இந்த பேக்கேஜஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் சிங்கிள்னால் இதில் ஒரு வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் 50 GB SSD ஸ்டோரேஜ் உங்களுக்கு அலர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1 இமெயில் அக்கௌண்ட். இந்த இமெயில் அக்கௌண்ட்னா என்னென்னா, இப்போது நம்ம yournature.in அப்படின்ற ஒரு டொமைன் நேம் தான் புக் பண்ணியிருக்கிறோம், அதில் தான் இந்த வெப்சைட் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அந்த டொமைன்லேருந்தே உங்களுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிடைக்கும். அப்படின்னா info@yournature.in அப்படி புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அன்லிமிட்டெட் ஃப்ரீ SSLனால் இங்கே என்னோடய மவுஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பூட்டு படம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் SSL, அதாவது செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்கள் டொமைன், அதாவது உங்களோட வெப்சைட் உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா செக்யூரிட்டிக்காக தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் SEO பண்ணும்பொழுது கூகுள் உங்களோட சைட்டை டாப்பில் வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த SSL அப்படிங்கிறது மஸ்ட். ஒரு ஸ்டாண்டர்டான வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், நிறைய பேர் அக்சஸ் பண்ண வைக்கணும், கூகுளோட செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக SSL இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதாவது இந்த பூட்டு படம் இருக்கணும், அதுதான் SSL. அது அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. அப்புறம் அன்லிமிட்டட் பேண்ட்வித்னால் என்னென்னா, இப்போ உங்களோட வெப்சைட் இருக்குது, ஒரு நாளைக்கு 100 விசிட்டர்ஸ் வராங்க, அது டிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாளைக்கு 100 விசிட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரி டிராஃபிக் வருது அப்படின்னா, அந்த ரேஞ்சில் டிராஃபிக் வருதுன்னா மாதத்துக்கு 3000 பேர் வராங்க இல்லைங்களா. அப்போ 3000 மெம்பர்ஸ் வந்தால் கூட உங்களோட பேண்ட்வித் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கணும். இப்போ லிமிட்டட் பேண்ட்வித்தாக இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 3000ன்றது 4000 5000 போகும்பொழுது உங்கள் சைட் ஹேங் ஆகிடும். அப்படி இல்லைனா 404 நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ சைட் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பேண்ட்வித்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப அடுத்த மாதம் பிகினிங்கில் திரும்ப ரீசெட் ஆகும், திரும்ப ஸ்டார்ட் ஆகும். திரும்ப அந்த 3000 பேர் ஒரே நாளில் வந்துட்டாங்க அப்படின்னா கூட உங்களோட பேண்ட்வித் முடிஞ்சிடும். சரிங்களா?
ஸோ அன்லிமிட்டட் பேண்ட்வித் கொடுக்குறாங்க. அப்புறம் வேர்ட்ப்ரெஸ், மேனேஜ்டு வேர்ட்ப்ரெஸ் இருக்குது. இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போது வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது ஒரு எக்ஸலண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸலண்ட் சாஃப்ட்வேர் அது ஃபார் வெப் டிசைனிங். அதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே இந்த ஹோஸ்டிங்கர் வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு ஹாஸ்டிங் கம்பெனி. இங்கே பாருங்கள், ட்ரஸ்ட்பைலட்டில் அவுட் ஆஃப் 5 4.7 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. கூகுளில் அவுட் ஆஃப் 5 4.8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஹோஸ்ட் அட்வைஸில் அவுட் ஆஃப் 5 4.5 ஸ்டார் ரேட்டிங். அப்புறம் WP பிகினரில் அவுட் ஆஃப் 5 4.7 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ பை ஆல் மீன்ஸ் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஹோஸ்டிங் கம்பெனி. அதனால் நம்ம ஹோஸ்டிங்கர் தான் சூஸ் பண்ணுறோம். இங்கே ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கோ ஃபார் ப்ரீமியம் பேக்கேஜ். எதனால் இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதோட காஸ்ட் வந்து 139 rupees per month. இது நீங்கள் பல்காக புக் பண்ணும்போது தான் இது அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரிய வரும். ஆட் டு கார்ட் போனீங்கன்னா ப்ளஸ் 2 months ஃப்ரீ. இதில் 100 வெப்சைட்ஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். எதனால் நம்ம 100 வெப்சைட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 1 எதுக்காக 100 வெப்சைட்ஸ் போகிறோம் அப்படின்னா, நாம் ஆஸ் அ அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஒரு வெப்சைட் வச்சு நம்மளால் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி வி cannot earn. சரிங்களா? இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒரு நிச்சுக்கு ஒரு வெப்சைட் போடுறோம். இப்போது நீங்கள் வந்து ஷூ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஷூஸில் நான் சொன்ன மாதிரி மேக்ரோ நிச்சிலேருந்து மைக்ரோ நிச்சுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்காக ஒரு வெப்சைட் போடுவீங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் ஷூஸை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் போடுவீங்க. அது ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஷூ. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் இனஃப் எஃபர்ட் போட்டு ஒரு 1 week 10 days நீங்கள் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மினிமம் அட்டென்ஷன் கொடுத்தா போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினிமம் அட்டென்ஷனாக இருந்தாலும் குவாலிட்டி அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வெப்சைட் போடணும். சரிங்களா? அடுத்த வெப்சைட் வந்து என்டையர்லி வேறு ஒரு நிச்சாக இருக்கும். அதாவது இது வந்து ஷூஸ் அப்பேரல் செக்ஷனில் வருது. அது இன்னொன்று வந்து என்டையர்லி வேறு நிச். இப்போ நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்காக ஒரு சைட் போடலாம். அது என்டையர்லி வேறு நிச், வேறு கேட்டகரி. அதே மாதிரி ப்ரைஸிங் இதுலேயும் கூட ப்ரைஸிங் வேரியேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்கும். இதே நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்திங்கன்னா அது வேறு ஒரு ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்கும். ஸோ உங்களோட கமிஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஒன் வெப்சைட், நீங்கள் நிறைய வெப்சைட் பண்ணுறது ரொம்ப நல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஒரு வெப்சைட்லேருந்து உங்களோட மந்த்லி ரெவன்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இல்லை 12,000 வருது அப்படின்னா, இன்னொரு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு இன்னொரு 10,000 12,000 இல்லை 15,000 வரலாம். ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, கமிஷன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெவன்யூ மாறலாம். அப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் இல்லாமல் நிறைய வெப்சைட் போடுறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப நல்லது. என்னோட இதுபடி அட்லீஸ்ட் ஒரு 10 வெப்சைட்ஸ் இமிடியேட்டாக கிடையாது. நான் சொல்கிறது எதையுமே ரஷ் பண்ணாதீங்க. இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அதனால் ஒரு வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூப்ளிகேட். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் போடணும். பட் நிச்சாக இருக்கட்டும், ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கட்டும், ப்ராடக்ட் ரேஞ்ச் இதெல்லாம் மாறி இருக்கலாம். சரிங்களா? பட் இன்னொரு வெப்சைட் அதே மாதிரி இப்படி நீங்கள் ஒரு 10 வெப்சைட் போடலாம். அதுக்கு உண்டான கம்ஃபர்டபுள் டைம் எடுத்துக்கணும். எடுத்த உடனே போய்ட்டு ரொம்ப ரஷ் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு விட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த பேக்கேஜ் தான் ஐ வுட் ரெக்கமெண்ட். ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை புக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே மாடரேட்டாக இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ போயிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துச்சு. இங்கே அகெயின் இங்கே உங்களுக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைஸ் 139 rupees per month அப்படிங்கிறது நீங்கள் 48 months பேக்கேஜ் எடுத்தால் தான். அதாவது 48 months எடுத்திங்கன்னா ப்ளஸ் 2 months உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ டோட்டலி 50 months. அதுக்கப்புறம் ரெனியூவல் ஆகும்பொழுது மாதம் 249 ரூபா. பார்த்தீங்களா? இது வந்து 249 per month ஆஃப்டர் 50 months. அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் வரும். உங்களால் இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த பேக்கேஜ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் 4 வருஷத்துக்கு நீங்கள் அடிஷ்னலாக அந்த ஹோஸ்டிங் பற்றி அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அது இல்லாமல் இதில் ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டொமைனும் கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஃப்ரீ டொமைன் உங்களுக்கு கிடைக்குது இந்த பேக்கேஜில். செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் டொமைனை ரெனியூவல் பண்ணிக்கணும். ஆனால் ஹோஸ்டிங் வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த டென்ஷன் உங்களுக்கு கிடையாது. அடிஷ்னலாக நீங்கள் இன்ஃபோடாட்ஸ் மூலமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஆஃபர் 7 அது போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 7,872.96 இருக்குது. இந்த ஆஃபர் 7 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 7,321.85. ஸோ இதில் ஒரு 7% ஆஃபர் இருக்குது.
வேணால் இந்த ஆப்ஷன் போகலாம், இல்லைன்னா இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா 2 வருஷம் 24 மாதத்துக்கு 4714 பாருங்கள். 24 மாதத்துக்கு இது, 5 வருஷத்துக்கு 48 மாதத்துக்கு ப்ளஸ் அது 50 மாதத்துக்கு 7000. இல்லைன்னா அட்லீஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். இதுதான் இருக்கிறதுல மினிமம் பேக்கேஜ். இங்கே போனீங்க அப்படின்னா இது 12 மாதத்துக்கு. இங்கே ஆஃபர் இல்லை அப்படின்னா 3384 ருபீஸ் வருது. ஆஃபர் போட்டிங்கன்னா ஆஃபர் 7ன்னு போட்டிங்க அப்படின்னா 3147 ருபீஸ். ஸோ இதுக்கு போய்க்கோங்க. ஆனால் கண்டிப்பாக 1 மந்த் போகாதீங்க. இந்த மாதிரி மந்த்லி பேக்கேஜ் போகாதீங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 600 பே பண்ணிங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 7000 ப்ளஸ் சம்திங் 8000 கிட்ட வந்துடும். ப்ளஸ் டொமைன் நேம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல, அதுக்கு ஒரு 500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8000 வந்துடும். 8000 உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு 5 வருஷத்துக்கு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும். 8000 ரைட். ஆஃபர் 7 கூப்பன் கோட் போட்டால் உங்களுக்கு 7300 வந்துடுது 5 இயர்ஸ்க்கு. ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யோர் சாய்ஸ். நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த இமெயில் அட்ரஸ் ரொம்ப முக்கியம். இந்த இமெயில் அட்ரஸ் தான் ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் நேமாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேமெண்ட் டைப் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது கொடுத்துட்டு சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டும். நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்காததுனால அது கேட்கும். ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் இது பண்ணலை, நான் இந்த ஸ்டெப் பண்ணல. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டொமைன் கிளைம் பண்ணுற இடத்துல வரும். நீங்கள் ஃப்ரீ டொமைன் கிளைம் பண்ணலாம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் hostinger.in நான் லாகின் பண்ணுறேன். என்னோடய பழைய மை அக்கௌண்ட். ஓகே, இங்கே நான் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுருக்கேன். எதனாலனா இது வந்து ரொம்ப செக்யூர்டு. அதாவது உங்களோட ப்ரௌசர் ஏதாவது ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப உங்களோட இமெயிலுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை நீங்கள் 152871 இந்த கோடு இது வந்ததுக்கப்புறம் தான் லாகின் ஆகும். ஸோ இது நல்லது. உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் நீங்கள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கலாம். நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இப்படி தான் வரும். சரிங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் வந்து 14 வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பேக்கேஜில் 14 வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் போய்ட்டு மேனேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் கிளிக் பண்ணும்பொழுது இந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே பாருங்க இப்படி தான் வரும். இங்கே போயிட்டு இப்போ நான் போய்ட்டு ஆட் பண்ணுறேன், டொமைன் நேம் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வரும். நாம் என்ன நம்ம எதுக்காக இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறோம், இந்த சர்வே கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். அப்படி வேணும் அப்படின்னா நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறோம். பிஸ்னஸ் கிரியேட் நியூ வெப்சைட், மைக்ரேட் மை வெப்சைட். இது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்டை நம்ம மைக்ரேட் பண்ணணுமா இல்லை புதுசாக வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். செலக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே ஹாஸ்டிங்கர் பில்டர் ஏஐ ரெக்கமெண்டட்னு இருக்கும். நம்ம இது தேவையில்லை. இதுதான் லைக் வேர்ட்ப்ரெஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதில். ஸோ செலக்ட் வேர்ட்ப்ரெஸ் போட்டுக்கிறோம். இது தேவையில்லை, ஸ்கிப் போட்டுக்கலாம், ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து நீங்கள் அட்மின் இமெயில், அது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களோட சொல்லிடுறேன், இது வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில். சரிங்களா? முன்னாடி நீங்கள் கொடுத்தது ஹோஸ்டிங்கருக்கு யூஸ் பண்ணுற, அதாவது உங்களோட ஹோஸ்டிங் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. இது உங்களோட வெப்சைட், உங்களோட பர்டிகுலர் வெப்சைட்டுக்காக கொடுக்குற லாகின் டீட்டெயில்ஸ். info.india@gmail.com கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் எங்கேயாவது நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது எப்போவுமே பாருங்கள், ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு லெட்டர் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், அப்பர் கேஸ், லேட்டின் லெட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கணும். கண்டினியூ. ஃபைன். இந்த ஸ்டெப்பு வரும்பொழுது இதில் எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். மேபி அந்த WP ஃபார்ம்ஸ் மட்டும் இருக்கட்டும். அப்புறம் கண்டினியூ கொடுங்க.
இப்போ இங்கே இது சஜஸ்ட் பண்ணோம், நம்ம தீம்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணோம், இது நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்கிப் ஐ டோன்ட் நீட் எ டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு நம்ம எல்லாமே மேனுவலாக பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எந்த டொமைன் வேணும்னு சூஸ் பண்ண சொல்லுது. நான் சொன்ன மாதிரி முன்னாடி yournature.inன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது நீங்கள் வேறு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் டொமைன் நேம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன், அதாவது GoDaddyலையோ இல்லை அதாவது நீங்கள் வேறு ஏதாவது பிக் ராக் அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி ப்ளூ ஹோஸ்ட் அந்த மாதிரி வேறு எங்கேயாவது நீங்கள் டொமைன் நேம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம், செலக்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ் நம்மளோட ஹோஸ்டிங்கில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட் க்ரியேட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த வெப்சைட் டிசைனிங் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு பேஸாக இருக்க போகுது. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை 10 வெப்சைட்டாக இருக்கணும், இந்த வெப்சைட்ஸ் தான் உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. அதனால் வெப்சைட் டிசைனிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து திரும்ப வந்து கூட உங்களுக்கு புரியாத மாடியூல்ஸை திரும்ப பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. வெல் டன், ஆர் யூ ரெடி? ஃபைன். இப்போ இங்கே இந்த கண்ட்ரோல் பேனலுக்கு போக தேவையில்லை. காரணம் என்னென்னா இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப ஹாஸ்டிங்கர் கண்ட்ரோல் பேனலுக்கு போகும். இப்போ நம்மளுக்கு அங்கே போக தேவையில்லை. எடிட் யுவர் வெப்சைட் இதை தான் கிளிக் பண்ணணும். எடிட் யுவர் வெப்சைட். லோட் ஆகிட்டுருக்குது. இப்போது இதுதான் நம்ம வெப்சைட்டோட டேஷ்போர்ட் அட்மின் பேனல். சரிங்களா? ஓகே, இதுதான். இப்போது நம்ம டேஷ்போர்டோட அட்மின் பேனலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். ஓகே, இதை இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு வர தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வரணும் என்ன பண்ணால் இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேரெக்டாக வரணும்னா நேராக உங்கள் வெப்சைட்டுக்கே வரலாம், வந்துட்டு இங்கே லாகின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோட டேப் ஓப்பன் பண்ணுறேன். yournature.in/wp-admin அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன் வரும். இங்கே நீங்கள் கொடுத்தீங்களே அட்மின் போட்டு பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுன்னு இல்லாட்டி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், சேம் டேஷ்போர்டுக்கு தான் வருது. இங்கே எப்படிங்க சைட்டுக்குள்ளேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துக்கலாம். ஐம் க்ளோசிங் தீஸ் ஆல், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபைன். இனிமேல் நீங்கள் வரும்பொழுது டேரெக்டாக yournature.in-wp-admin கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த செஷனில் இதில் வந்து டொமைன் நேம், ஹோஸ்டிங், அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண அந்த ஸ்டெப் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்டு எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். இதோட இதை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.